சொந்தங்களுக்கு வணக்கம். அவன் பொருள் எடுத்து அவனையே செய்யறதுன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சதை இன்னைக்கு பலரும் கலாய்ச்சிட்டு வராங்க. ஒண்ணும் இல்ல, அவர் வந்துட்டு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கார். அந்த சம்பவம் தான் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம முதலமைச்சர் ஒரு சைட்ல பேசிட்டு இருக்காரு, இன்னொரு சைட்ல ஒரு அக்கா பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம முதலமைச்சர் கேட்கிறார், தெரியுதா யார் பேசுறதுன்னு தெரியுதா அப்படின்போது, ஐயா சொல்லுங்கய்யா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவங்களும் விசாரிக்கிறாங்க, அவரும் விசாரிக்கிறாரு. அடுத்ததா அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சொல்லுங்க எத்தனாவது படிக்கிறீங்க அப்படின்னு இருப்பாருங்க. நமக்கு அந்த மொமெண்ட் குபீர் சிரிப்பு வந்திருக்கும். பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த அக்காவும் ரொம்ப பொறுமையா, சார் நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், என் பாப்பா இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஓ நீங்க அம்மாவா அப்படின்னாரு. சார் அவங்களே உங்களை மாட்டி விடா டைம்ல நீங்களே இப்படி போய் வாட்டரா மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இதை பார்த்த பல அந்நிய சக்திகள் சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, அம்மா யாரு பொண்ணு யாரு, நம்ம யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு வீடியோ கால் கூட தெரியாம இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மாசா சம்பவம் பண்ணுவார்னு பார்த்தா இவரே சம்பவம் ஆயிட்டாரு அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்நிய சக்திகளோட வேலை. ஐயா நீங்க தொடர்ந்து வீடியோ கால் பண்ணணும், இதே மாதிரி மாசா சம்பவங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்கள், அண்டா குண்டா சாரி சட்டை வேஷ்டி பனியன் லுங்கி சீப்பு முதற்கொண்டு உங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நாங்க உங்களுக்கு தரோம். ஆனா அம்மா சத்தியமா நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான இலவசங்கள் அங்க அளிக்கப்பட்டு இருக்கோம். சோ பாப்போம் இலவசங்களை வாங்கிட்டு மக்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. இலவசம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்குற வரி பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதானே தவிர அதை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இலவசங்களை நீங்க வாங்கலாம், ஆனால் நீங்க எடுக்க போற முடிவு எப்படி இருக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம் விஷச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க குடும்பங்கள் நடுத்தெருவுல நின்னது அப்படின்றத நம்ம இவ்வளவு தூரம் பார்த்திருக்கோம். இப்ப நேத்து கூட ஒருத்தர் மறுபடியும் இறந்திருக்காரு. சோ இப்படி இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட பிரதிபலிப்பு இந்த ஓட்டுல எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அண்ணன் வர போறாரு, தெரிக்க விட போறாரு அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் மேல பயங்கர ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் மனுஷனும் வந்து ஏதோ சம்பவம் பண்றாரு. அண்ட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினாரு. அண்ட் அதுல ஒரு அரசியல் பேசினாரு. அதுதான் பயங்கரமான பரபரப்பை கிளப்பிருச்சு. என்னப்பா இவர் பிஜேபி ஆப்போஸ் பண்ணி டிஎம்கே சைட் பேசுற மாதிரி இருக்கே, நீட்டை பத்தி பேசுறாரு, ஒன்றிய அரசுன்றாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு சப்போர்ட்டா வா தலைவா அப்படின்னு ஒருத்தங்களும், பட் இன்னொரு பக்கம் பிஜேபி இருந்துட்டு இவன் என்ன நம்மள ரொம்ப நோன்றானே அப்படின்னு அளவுக்கு காண்ல இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் அவர்களும் நீட் எதிர்த்து பேசியிருக்காரு இல்லையா. அண்ட் இதை பார்த்த பிஜேபி காரங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல 20 பேர் நிக்கிறானுங்க, நீட் வேண்டாம் நீட் வேண்டாம், அதுல ஒருத்தர் புதுசா ஆட் ஆயிருக்கான், அவ்வளவுதானே, இவன் வேற என்ன பண்ணிட போறான் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பலரும் சொல்லுவாங்க, நாங்க வந்து நீட்டை எதிர்க்கிற சூட்சமம் எங்களுக்கு தெரியும், நீட்டை எதிர்ப்புக்கான மந்திரம் சூட்சம் சூனியம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பட் சும்மா பேசுவாங்க அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும். சோ அவங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் நிறைய பேர் முன்னாடி வராங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் உள்ள போறாங்க. சோ இப்படி நீட்டுக்காக மாணவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. பட் இன்னும் இந்த நீட்டை வச்சு அரசியல் பண்றது, பின்ன அரசியல் பண்றது அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு. நம்மள சொல்லுவாங்க ஹிந்தி படிக்க கூடாது, ஹிந்தி திணிப்பு அப்படின்வாங்க. ஆனா பேசுற அத்தனை பேரோட பிள்ளைங்களும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி பிரெஞ்சு அப்படின்றது தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாது, வீட்டுக்குள்ள இங்கிலீஷ் பேசுவாங்க, வீட்டை தாண்டி ஸ்கூலுக்கு போனதும் ஹிந்தி பிரெஞ்சு எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் நம்ம மட்டும் இந்த குண்டுச்செடிக்குள்ளே குதிரை ஓட்டணும்ன்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், தமிழ் மட்டும்தான் படிக்கணும், நமக்கு ஹிந்தி தெரியக்கூடாது, மற்ற எந்த அறிவும் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி ஹிந்தி படிக்க விட மாட்டாங்க, நம்மளை வளரவே விட மாட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அது ரொம்ப நல்லா புரியுது. ஏன்னா பேசுற அத்தனை பேரும் பார்த்தோம் அப்படின்னா, அவனும் ஒரு மெடிக்கல் காலேஜை கட்டி வச்சுட்டு டொனேஷனை கூட ஃபீஸை கூட இவ்வளவு லட்சத்தை கூட உனக்கு நான் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு என்ன கவர்மெண்ட் நீட் எக்ஸாம்னு கொண்டு வந்து உள்ள விட்டுருவானுங்க போல இருக்கே அப்படின்ற பயம் இருக்குன்றத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு மக்களும் மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஆனா இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாரா, அவரும் 10/11 எப்படி இன்னைக்கு கமல்ஹாசன் மாறிட்டாரோ அதே மாதிரி மாறிடுவாரோன்ற வருத்தம் இருக்கு. நம்ம அண்ணாமலை இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நீட்டை பத்தி இவ்வளோ பேசுறீங்க இல்லையா, ஆனால் நீங்க எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் நீட் மூலியமா உள்ள போயிருக்காங்க மருத்துவ
கல்லூரிக்கு உள்ள போயிருக்காங்க, நீட் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்க அப்படின்ற ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பயங்கரமா மனுஷன் பேசுறாரு. அவரும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் கொஞ்சம் ஃபேக்சுவலா பேசுற பர்சன் வேற. அவர் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு எங்கடா பேசுங்கடா பாப்பா, தைரியம் தான் இப்ப பேசுங்கடா அப்படின்றாங்க. அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மனுஷன் இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது அண்ணாமலை இப்ப ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணாமலை மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்ப இந்த விஷச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க இல்லையா, அதற்கு அண்ணாமலை ஒரு காரணம், அவரு அந்த அந்நிய சக்தியா உள்ள வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட அண்ணாமலை செம்ம காண்டாயிட்டு, ஆமா நான் தான் உட்காந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சி ரோட்ல பரிதாபமா போயிட்டு இருக்க அத்தனை பேரையும் கையை பிடிச்சி வாயில ஊத்துனா, இவர் அதை பார்த்தாரா, இவர் என்னை பத்தி எப்படி அப்படி சொல்லலாம். ஸோ இவர் மேல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறேன். செவ்வாய்க்கிழமை அன்று நான் இவருக்கால ஒரு கேஸ் நான் ஃபைல் பண்ண போறேன். இந்த பூனைக்கு மணிக்கட்ட ஆள் இல்லாம தான் இந்த பூனை ரொம்ப துள்ளிச்சு. ஸோ நான் இவரை இப்ப சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ பாப்போம் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பூனைக்கு மணி கட்டப்படுதா இல்ல மணி அவிழ்க்கப்படுதா, என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.